அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்னைக்கு என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இது நாம் ஃப்ரைடே ப்ரிடிக்ட் பண்ண இன்றைக்கி நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே அப்சைட் லெவல்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்தாலும் கூட நம்ம கால் சைடில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரகிளாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேயுமே வந்து 24,600 கால் ஆப்ஷன் வந்து நாம் எடுத்து அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். 2 டைம்ஸ் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து அதில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இதில் பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட டைமிங் கேண்டில் நம்ம இன்றைக்கி டைமிங் கேண்டில் கொடுத்தது வந்து 10:30 அண்ட் 12:45 அப்படிங்கிற மாதிரி. இந்த டைமிங் கேண்டிலும் இந்த டைமிங் கேண்டிலோட லோவும் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிருந்தாங்க. எப்போல்லாம் நம்மளுடைய டைம் ஈக்குவல் டு நம்பர், இது நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், டைம் ஈக்குவல் டு நம்பர் சேர்ந்து வருதோ அப்போ மொமெண்டம் வந்து நமக்கு, அதாவது இந்த லோலியே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டம் நல்லா பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே இந்த ஹைலேருந்தே நமக்கு ஹை பாருங்கள் 68 பாயிண்ட் வந்து இன்ட்ராடேலே நம்மளால் கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. பட் நம்மளோட வியூ வந்து இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஹிட் ஆகலை. இது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இன்றைக்கி இருந்துச்சு நிஃப்டியில். பட் அகெயின் பாருங்கள், டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா 12:45க்கு எக்ஸாக்டாக அந்த லோ வந்து கட்டே ஆகாமல் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் கூட நமக்கு அந்த லோ கட் ஆகாமவே முடிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் வந்து கரெக்டாக ஒரு 11:55க்கு வந்து ஒரு ஸ்பீடான ஒரு மொமெண்டம் வந்து டவுன்ஃபால் இருந்தாலும் கூட எக்ஸாக்டாக எந்த நம்பர்ஸில் ரிட்டர்ன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடே நம்பர்ஸில் தான் ரிட்டர்ன் இருக்காங்க. இப்படி தான் நம்ம இன்ட்ரோடே லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண 15th ஜூலையோட இன்ட்ரோடே லெவல்ஸ். இந்த அப்சைட்ஸ் எல்லாமே டவுன் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த டவுன் நம்பரும் இருக்கட்டும், இந்த அப்சைட் நம்பரும் ரெண்டுமே ஹிட் ஆயிருந்தாங்க. அகெயின் வந்து டைமிங் கேண்டில் வந்து பக்கத்தில் இருந்தனால இந்த டைம்லேயே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பட் அதுலேயுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டியில். அகெயின் வந்து இந்த இடத்துல இருந்து அப்சைட் போனவங்க எக்ஸாக்டாக எத்தனை கேண்டில் வந்து இந்த இடத்துல ஸ்டக்லாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடான ஒரு மொமெண்டம் இருந்தாலும் எக்ஸாக்டாக இந்த லெவல்லே இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல, அதாவது நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் த நம்பர்ஸ் இந்த ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆனதுமே மொமெண்டம் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்துச்சுன்னு பாருங்கள். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட் வரைக்குமே ஈஸியாக ஹிட் ஆனாங்க. அகெயின் வந்து எக்ஸாக்டாக இந்த நம்பர்லேருந்து ரிவர்ஸ் ஆனவங்க மறுபடியும் நம்மளுடைய அப்சைட் நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நாம் இன்றைக்கி ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். 52,300 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதுலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். நாம் எடுத்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மிட் கேப் நிஃப்டிலையுமே ஒரு என்ட்ரி, அதாவது 10 ரூபீஸில் எடுத்த என்ட்ரி வந்து அரௌண்ட் வந்து மோர் தேன் 36 வரைக்குமே போயிருந்தாங்க. அதில் நம்ம 2 டைம்ஸ் 10 ரூபீஸில் எடுத்தது 25 ரூபீஸில் ஒரு தடவை எக்ஸீட் பண்ணியிருந்தோம். பட் அகெயின் வந்து 14 ரூபீஸில் எடுத்த 14 or 15 ரூபீஸில் எடுத்த என்ட்ரி 35லேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டிலையும் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணோம். நாம் இன்றைக்கி என்ன டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சஜஷனால் நம்ம அதை டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வியூவில் இருக்கும். நம்ம இன்னையோட நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்மளுடைய டூலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்.
மார்னிங் வந்து ஒரு அரௌண்ட் 8:30க்கே வந்து நம்மளுடைய நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் இது எல்லாமே நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணுறோம். நிஃப்டி வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி 2 எல்லாமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணுறோம். நாம் எடுத்த ஒரு பொசிஷனல் கால், இன்வெஸ்ட்மெண்ட் கால் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் இருக்காங்க. ஈவன் 1 மந்த் கூட ஆகல. நமக்கு அதில் பாருங்கள் 29% அண்ட் 6% ரிட்டர்ன்ஸில் நம்ம இருக்கோம். நாம் என்ன கால் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறோம், இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஒன்லி நாம் எடுக்கிற டீட்டெயில்ஸ் மட்டுமே இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதில் நம்ம என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம், அதில் நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டிலுமே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். நாம் என்ன ஹோல்ட் பண்ணுறோம், மிட் கேப் நிஃப்டியில் நம்ம எடுத்த ப்ராஃபிட், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட், இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் படி நம்ம 18th ஜூலைலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் நல்ல ஒரு அப்ரலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நம்ம நல்ல ஒரு இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு புல் பேக்காக இருந்தது. இந்த இடம், இந்த நம்பர்ஸ் இதையும் உடைக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம இந்த நம்பர்ஸ் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நல்ல ஒரு புல் ரனில் தான் மார்க்கெட் வந்து இப்போ இருக்காங்க. நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் உடைக்கும் பொழுது நம்ம இந்த 24,174 இதெல்லாம் நமக்கு ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கோம். மற்றபடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான செட்டப்பில் இருக்காங்க. பட் நிஃப்டி வந்து கம்பேர் தன் பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. இந்த லைன்ஸ்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த டேயோட ஹை தாண்டதுக்கு அப்புறமா தான் நம்ம நல்ல ஒரு அப்ராலி வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். இதை உடைக்கும் பொழுது நமக்கு இந்த 52,631 இதையும் உடைக்கும் பொழுது 51,957 வரைக்குமே ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு 2 தடவை இந்த நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இது வரைக்குமே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இது மாதிரியான ஒரு மொமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் இதையும் உடைக்கும் பொழுது 53,180 அண்ட் இதை உடைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அப்ராலி நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா டவுன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் உடைக்கும் பொழுது நமக்கு இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்கு. இன்றைக்கி நம்ம SBIN வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மொமெண்டம் பாருங்கள், சூப்பரான ஒரு ரேலி வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இன்ட்ராடேலியே 2.71% வந்து நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட், எந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நல்ல ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அண்ட் எம்சிஎக்ஸுமே வந்து சூப்பரான ஒரு மொமெண்டம். நம்ம இன்ட்ராடேயில் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலிகாப் இது எல்லாமே சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்மளுடைய டூலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இது நிஃப்டியோட 16th நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு ட்ரேட் ஃபார் 16th ஜூலை. இது எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு ட்ரேட். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை எண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய டூலை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம என்ன டூல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் பார்த்துக்கலாம். இது எதனால் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க, இவ்வளோ கம்மியான ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டனால நான் என்ன டூல் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு இப்போ இதுலேயே நான் வந்து உங்களுக்கு அந்த டூலை பற்றி காட்டுறேன். நம்மளுடைய டூல் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் தான். இதில் நம்பர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் இந்த 2 சிக்னல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம இந்த 2 மட்டும்தான் நான் வந்து ஆக்டிவாக வச்சுருப்பேன். இதில் இதை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் த நம்பர்ஸ் இப்போது மார்க்கெட் வந்து எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாமே அந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து நமக்கு சப்போர்ட் ஏரியா. இந்த டூலோட சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நார்மல் சப்போர்ட் ஏரியா வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர். இதிலலாம் சப்போர்ட் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும். நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேட்ஸாக இருக்கட்டும், பொசிஷனல் ட்ரேடாக இருக்கட்டும், இந்த டூலில் இதில் வந்து ஷார்ட் நம்பர் அண்ட் லாங் நம்பர் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிளாட் ஆகும். அது எல்லாமே நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், டார்கெட்டாகவும் அது ஆக்ட் ஆகும். இப்போது
இந்த இடத்துல டைமிங் கேண்டில் இருக்குது, எக்ஸாக்டாக நம்ம நம்பர்ஸ் இருக்குது, இது ஓகே. இதில் வந்து நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் நமக்கு எந்த ஒரு பை சிக்னலும் இல்லை, எந்த ஒரு லைனுமே வந்து ரெட் அண்ட் க்ரீன் லைனில் வந்து டச்சே ஆகலை. அப்படிங்கும் பொழுது எவ்ரிடே வந்து நம்மளுடைய நார்மல் டைமிங், அதாவது நார்மல் நம்பர்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது 5 மினிட்ஸ். பட் இன்ட்ராடேக்கு வந்து நம்மளுடைய இந்த டூல் படி நம்ம 1 மினிட்ல தான் வந்து ட்ரேட் எடுப்போம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க, 1 மினிட் படி நமக்கு பை சிக்னல், எக்ஸாக்டாக இந்த ஹேமர் கேண்டில் நமக்கு சப்போர்ட். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, இந்த லோ ஆஃப் த கேண்டில், இதில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். எவ்ரிடே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். இந்த டூல் படி டார்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஹை கட் ஆகும் பொழுது, இந்த லைனை டச் ஆகும் பொழுது நீங்கள் என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல நாம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட், அதாவது இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். நீங்கள் வந்து 19 ருபீஸில் தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. உங்களுடைய டார்கெட் ஹை வந்து 59 வரைக்குமே போயிருந்தாங்க. இது அப்படியே நம்ம வந்து நாம் எடுத்த அந்த 24,600 கால் ஆப்ஷனில் இந்த டூலை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுக்காக அந்த கால் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவுமே 1 மினிட் மட்டும்தான். எக்ஸாக்டாக நாம் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நமக்கு கால் ஆப்ஷன், கால் சைடு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க. எப்போல்லாம் வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைனு தாண்டி வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். அந்த கேண்டில் மஸ்ட் ட்ரேட் ஏரியா, இதுதான் வந்து மஸ்ட் ட்ரேட் ஏரியா. இந்த இடத்துல நாம் எடுத்த என்ட்ரி இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து எந்த கேண்டில் வந்து ஹை கட் ஆகுதோ ப்ரீவியஸ் லோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல வந்து அரவுண்ட் நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுத்திருப்பீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டார்கெட் எல்லாமே வந்து இதில் பிளாட் ஆகும். 100 இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் எடுத்த என்ட்ரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்லி 7 ருபீஸ் தான். நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் வந்து 7 ருபீஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் 100 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 120. இது 2 தடவை உங்களுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் எடுத்த என்ட்ரி இது உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அரவுண்ட் இங்கே, செகண்ட் டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுது. நம்பர் ஷார்ட் நம்பர் 121, ஷார்ட் நம்பர் 100. இதுதான் அகெயின் பாருங்கள் 2 தடவை வந்து உங்களுக்கு நம்மளுடைய அந்த நம்பர்ஸ்லேயே ஷார்ட் நம்பர்ஸ்லேயே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக அகெயின் வந்து மஸ்ட் ட்ரேட் ஏரியா, அதாவது இதெல்லாம் மஸ்ட் ட்ரேட் ஏரியாங்கிற மாதிரி எப்போ வந்து செல் போட்டு அந்த செல் கேண்டிலோட ஒன் மோர் கேண்டில், அதாவது அந்த செல் கேண்டிலோட லோ கட் ஆகலையோ அதுதான் எக்ஸாக்ட் பிளேஸ் ஃபார் பை. அகெயின் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பை, இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. இப்போ இதே 1 மினிட்ல நம்ம பொசிஷனலாக ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் பார்க்கலாம். இப்போ நாம் வந்து நிஃப்டியில் வந்து பொசிஷனல் ட்ரேட் எடுத்திருக்கோம். அது நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய 1 மினிட் கேண்டில். இந்த 1 மினிட் கேண்டில் படி நமக்கு வந்த பை பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து செல் வந்து இந்த செல் வந்து வேலிட் கிடையாது. இந்த செல் பார்த்திங்க அப்படின்னா செல் கேண்டிலோட லோ கட் ஆகலை, இந்த செல் வேலிட் கிடையாது. நமக்கு பை வந்த ப்ரைஸ் வந்து 11th ஜூலை 12:30 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பை வந்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக பை வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து, அதாவது செல் ஆர்டர் வந்து கிடையாது. ஏன்னா அந்த செல்லோட லோ வந்து நமக்கு கட் ஆகலை பாருங்கள். 1 மினிட்லேயே வந்து இவ்வளோ பெரிய வந்து டார்கெட் வந்து பிடிக்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரேர். இதில் எடுத்த என்ட்ரி 11th நம்ம எடுத்த என்ட்ரி ஸ்டில் வந்து இது வரைக்குமே, அதாவது ஃப்ரைடே வரைக்குமே நமக்கு 242 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் மட்டுமே நம்மளால் கேதர் பண்ண முடிஞ்சிருக்கும். அகெயின் வந்து 3 o'clock மேலே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலை, அவாய்ட். பட் எக்ஸாக்டாக எப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல அகெயின் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்றைக்கி தான் என்ட்ரி கிடச்சிருக்காங்க. பட் இந்த என்ட்ரியுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது வந்து பொசிஷனலாக நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். பட் நாம் ஹோல்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். நமக்கு என்ட்ரி வந்த ப்ரைஸ் பாருங்கள். இது வந்து பொசிஷனலுக்கு வந்து நம்ம 1 மினிட்டே ஹோல்ட் பண்ணலாம். பட் 1 மினிட் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்குது. பட் நான் வந்து 3 மினிட்ஸில் வந்து இந்த ஹையில் கட் ஆகும் பொழுது எடுத்த என்ட்ரி இங்கே பாருங்க, இதெல்லாம் மஸ்ட் ட்ரேட் ஏரியா. இதில் இருந்தே நம்ம எடுத்தது இந்த லோ வந்து நமக்கு வேலிட் கிடையாது. ஸ்டில் இதில் இருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்காங்க. இந்த டூலை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறது.
இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்தது இப்போ வரைக்குமே நீங்கள் 271 பாயிண்ட்ஸ் வந்து வித்தின், அதாவது Thursday, Friday அண்ட் Monday இது வரைக்குமே நீங்கள் நல்ல ப்ராஃபிட். நம்ம 24,200 or 300 நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதில். பட் இப்போ வரைக்குமே அதில் 11,000 ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க. இது ஒன்லி ஃபார் 3 லாட்ஸ்க்கு மட்டும்தான், பொசிஷனல் மட்டும்தான். இதிலே நீங்கள் வந்து மல்டிபிள் லாட்ஸ் போடும்போது இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் நீங்கள் டே சார்ட் வச்சு பார்க்கலாம். இது 1 மினிட்ல ஒர்க் ஆகுமா, 3 மினிட்ல ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு என்ட்ரி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். நமக்கு என்ட்ரி வந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நம்பர்ஸ்லேயே அதாவது 4th May வந்தது. இப்போ வரைக்குமே இந்த லோ வந்து வேலிட் கிடையாது. இந்த லோ வச்சு அகெயின் ஒரு கேண்டிலோட லோ கட்டானா தான் நமக்கு வந்து வேலிட் ஆகும். பட் இந்த லோ வந்து வேலிட் கிடையாது. ஸ்டில் நாம் இதில் இருந்தே இந்த பையில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணினீங்க அப்படின்னா அரௌண்ட் 6,300 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மே டு ஜூலை வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த 3 மந்த்ஸ்லேயே. நீங்கள் ஃபியூச்சர் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஆப்ஷன் வந்து நீங்கள் ரோல் ஓவர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த டே சார்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து எடுத்திருப்பீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நிஃப்டி பீஸ் வந்து நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிஃப்டி பீஸ் வந்து இப்போ இந்த ஹையில் போய் நீங்கள் வாங்குறதுங்கிறது வந்து ரிஸ்க். இந்த டைமில் எப்போ வந்து நமக்கு பை கேண்டில் போடுறாங்களோ இந்த டூல் படி இந்த பை டைமில் நீங்கள் பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் என்டர் பண்ணியிருந்திருக்கலாம். எக்ஸாக்டாக செல் போடும்போது கரெக்ட் டைம் டு பை இதில் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து நம்ம டே பார்த்துட்டோம், 1 மினிட் 5 மினிட் பார்த்தோம். இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் இன்ட்ரோடேயில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நம்மளுடைய நம்பர்ஸ் படி ஃப்ரைடேவே நமக்கு வந்து இந்த செல் வந்து லோ கட் ஆகலை அப்படின்னா ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டேவே நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து போகலாம் இமீடியட்டாக. எப்போ வந்து செல் கேண்டில் போட்டு அந்த லோ கட் ஆகலையோ அதுதான் கரெக்டான டைம் ஃபார் பை. ஏன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 15th வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. இந்த இடம்லாம் வந்து இந்த பிளாக் லைன் வந்து நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த லைனையும் நமக்கு உடைக்கல அப்படிங்கும் பொழுது மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும் பொழுது நமக்கு வந்து பை சைடு தான் நம்ம பார்க்கணும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்த பை பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு இன்ட்ராடேலேயே நம்மளால் வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய 52,300 கால் வந்து நம்ம எடுத்திருந்தோம், அதை பார்க்கலாம். இதுதான் 52,300ஓட கால். நம்ம 1 மினிட்ல வச்சு பார்க்கலாம். 1 மினிட் படி நமக்கு எந்த டைமில் வந்து என்ட்ரி கிடச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே நமக்கு வந்து செல் தான். பை வந்து நமக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் நமக்கு பை. அதாவது எக்ஸாக்ட் பைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து 213 எடுத்த பை. இந்த ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். 213 எடுத்த பையோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேலேயே நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி வரைக்குமே நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட டைமிங் வந்து மாற்றி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து இதில் என்ட்ரி எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது மாதிரி நம்ம 3 மினிட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இதெல்லாம் எக்ஸாக்டான பையிங் ஏரியா ஃபார். இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் நம்பர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் பிளாட் ஆகும். இது மாதிரி நீங்கள் டே சார்ட்டாக இருக்கலாம், இல்லை 1 hour சார்ட்டாக இருக்கலாம். 1 hourல நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து எந்த டைமில் வந்து பை வந்திருக்காங்க பாருங்கள். இந்த டைம்லாம் வந்து நல்ல ஒரு புல் பேக் ஏரியா. நீங்கள் அகெயின் பை போடும் பொழுது நம்ம என்ட்ரி ஆயிருந்தால் கூட நம்ம 18th ஜூனே பை ஆயிருந்திருப்போம். ஸ்டில் இப்போ வரைக்குமே நமக்கு 2000 பாயிண்ட் வந்து 1 hourல நம்மளால் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் கேதர் பண்ண முடிஞ்சிருக்கும். நம்ம ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஏயு பேங்க் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஏயு பேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணோம், அதனுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். 630 தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். 630ஓட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரி ப்ரைஸ். நம்ம அரௌண்ட் 18 to 17 என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்மளுடைய டார்கெட் வந்து 25 and 27 and 36 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் எதில் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரவுண்ட் வந்து இந்த ப்ரைஸில் எடுத்திருந்தோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 2 rupees தான் ஸ்டாப் லாஸ். 18 rupeesல நம்ம எடுத்த என்ட்ரி பாருங்கள் எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நாம் எடுத்த என்ட்ரி
அதாவது 18 ருபீஸில் நம்ம எடுத்த என்ட்ரி செல் வந்து 8 ருபீஸ் அண்ட் 46% வந்து ரிட்டன் நமக்கு ஜூலையில் எடுத்த, அதாவது 11th ஜூலை எடுத்த என்ட்ரி நமக்கு 12th ஜூலை வரைக்குமே நமக்கு 8 பாயிண்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. இது மாதிரியே வந்து நம்ம 1 மினிட்ல கூட நம்மளால் இது வந்து ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ஒர்க் ஆகுமா இல்லை ஸ்டாக்குக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நல்ல ஒரு மொமெண்டம் தரக்கூடிய ஸ்டாக்ஸில் அட் தி மணி ஆர் இன் தி மணியில் நீங்கள் 1 மினிட்ல எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து செல் அண்ட் பை ஆக்யூரேட்டான சிக்னல் படி நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து இதுலேயே வந்து வரும். இந்த ஷார்ட் டர்ம் நம்பர் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு மெயின்டைன் பண்ணும்போது எவ்ரிடே அண்ட் எவ்ரி மந்த் வந்து நம்மளால் ப்ராஃபிட்டபிளாகவே இருக்க முடியும். நாம் இன்னைக்கு போஸ்ட் பண்ண இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்திற்கு 1 மினிட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதனால அப்படின்னா இந்த 1 ஹவர் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு என்ட்ரி வந்த டைம் எக்ஸாக்டாக இந்த டைம் ஒரு 1 ஹவரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பிளேஸ் டு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் கேண்டில் தான். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். பட் இப்போ வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பீங்க. அகெயின் வந்து இன்றைக்கி நம்ம எஸ்பிஐன்னு பார்க்கலாம். எஸ்பிஐன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்க்கலாம். இது எஸ்பிஐனோட 1 மினிட் டைம் ஃப்ரேம். நமக்கு என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு, செல் எப்போ, இது வந்து 1 மினிட். அதனால நோட் பண்ணிக்கோங்க, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த பையில் இருந்து இதுதான் நம்மளுடைய செல் ஆர்டர். அதாவது ஃப்ரைடேவே நமக்கு கிடைச்ச என்ட்ரி இந்த ப்ரைஸில் நம்ம பை பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் 2% வந்து 21. அதாவது இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்து நம்மளுடைய ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் டூல்ஸ் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். எவ்ரிடே வந்து ஃபியர் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலும் இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா இல்லை மிட் கேப் நிஃப்டிக்கு ஒர்க் ஆகுமா? இன்றைக்கி நம்ம மிட் கேப் நிஃப்டி கூட பார்த்துக்கலாம். 500 நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த கால் வந்து 1 மினிட்ல நம்ம பார்த்துக்கலாம். எந்த டைமில் நம்ம எடுத்தோம், எதனால நம்ம 8 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லாங் நம்பர் அண்ட் ஷார்ட் நம்பர் 9 to 8 எக்ஸாக்டாக நம்ம இதில் தான் ஸ்டாப் லாஸ் போட்டோம். எத்தனை தடவை வந்து நமக்கு அந்த 25 இந்த இடத்துல நம்ம எடுத்த என்ட்ரி இதில் வந்து ஹிட் ஆயிருக்காங்க. அகெயின் வந்து இந்த இடத்துல எடுத்த என்ட்ரி நமக்கு சூப்பராக, அதாவது 30 செகண்ட்ஸில் கூட நம்மளால் வந்து கேதர் பண்ண முடியும். இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேட் பார்த்திங்கன்னா 15 செகண்ட்ஸில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த செல் லோ கட் ஆகலை. இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். 10.40 rupees ஐ திங்க். இந்த இடத்துல நாம் எடுத்த என்ட்ரி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய டார்கெட் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்லி 2 rupees தான். நம்மளுடைய டார்கெட் வந்து 20 rupees ஃபார் இதுக்கு. அது அகெயின் வந்து நம்ம 1 மினிட் படி ஒரு 1 மினிட் படி இந்த இடத்துல நம்ம பை எடுத்திருந்தோம். 14 rupees சம்திங். அதுலேயுமே நமக்கு 36 வரைக்குமே என்ட்ரி எடுத்திருந்தோம் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில். இது வந்து இப்போ க்ரூட் ஆயிலுக்கு ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து டவ் ஜோன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து மற்ற ஃபாரெக்ஸ்க்கெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எல்லா இதுக்குமே நம்ம இது ஒர்க் ஆகும். உதாரணத்திற்கு நம்ம க்ரூட் ஆயில் பார்த்துக்கலாம். க்ரூட் ஆயில் நம்ம 1 மினிட்டே வச்சு பார்த்துக்கலாம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட்டில் நம்ம நல்ல ஒரு கேப்சர் பண்ண பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஜூலையிலேருந்து நமக்கு இதில் இருந்து வந்த பை நமக்கு இது வரைக்குமே நமக்கு வந்து பை 100 பாயிண்ட்ஸ் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற ஒரு டூலாக இருக்கட்டும், எந்த ஒரு டூலுமே உங்களுக்கு இந்த அளவு ஆக்யூரேட்டாக இவ்வளோ பாயிண்ட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுக்கிற என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இதுதான். பாருங்கள், அகெயின் வந்து உங்களுக்கு வந்து செல் கூட இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செல் தான். எதனால அப்படின்னா இந்த செல் எடுத்திங்கன்னா இது வந்து வேலிடான ஒரு பை கிடையாது. ஹை கட் ஆகலை, இது பை கிடையாது. இந்த இடத்துல எடுத்த செல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வேலிட் ஆகுது. அகெயின் வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாகவே இருப்பீங்க. இது க்ரூட் ஆயிலுக்கு நான் 1 மினிட்ல சொல்கிறேன். ஈவன் தான் நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலில் எப்போ வந்த இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு எப்போ வந்த பை பாருங்கள். June 7th வந்த பை ஸ்டில் இப்போ வரைக்குமே, அதாவது ஜூலையில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிட்டே ஆயிருப்பீங்க. நல்ல ஒரு ரேலி வந்து க்ரூட் ஆயிலில் பிடிக்க முடியும். டவ் ஜோன்ஸில் வந்து பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கலாம். டவ் ஜோன்ஸ்லலாம் 1 மினிட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு வேலிடான ஒரு செல் கிடையாது. இதில் எடுத்துகிட்ருக்கோம், இதில் எடுத்த ஒரு இது பாருங்கள், இது வந்து வேலிடான செல் கிடையாது. நம்ம இங்கே எடுத்த என்ட்ரி எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரேலியில் வந்து இங்கே தான் நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து இதில் இருந்து இது வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுடைய 1 மினிட்ல, அதாவது நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் கூட இல்லை, ஒரு 5 அப்போ 1 மினிட்ல இவ்வளோ அக்யூரேட் இருக்கும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் டேலெலாம் பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து உங்களால் பிடிக்க முடியும்.
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டவ் ஜோன்ஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு SBIனே இருக்கட்டும், இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நம்மளுடைய சென்டர் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுரி சென்டெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டேயில் வந்து பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து என்ட்ரியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எதனாலனா பை போட்டிருக்காங்க. நம்மளுடைய பையிங் ப்ரைஸ் அரௌண்ட் இந்த ப்ரைஸில் தான் நம்மளுடைய டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இல்லை, செகண்ட் டார்கெட் 25, 27 ஹிட், அடுத்தது 36 வரதுக்காக தான் வெயிட்டிங். எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம் பாருங்கள். இதில் நீங்கள் 1 hour வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு எந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய பையிங் ப்ரைஸ். எதனால அப்படின்னா இந்த இடத்துல லோ கட் ஆகலை, இந்த பிளாக் லைன் நம்மளுடைய மேஜர் லைன், இதில் தான் நமக்கு பையிங் ப்ரைஸ் அரௌண்ட் 20 rupeesல தான் நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். பையிங் ப்ரைஸ் பாருங்கள், இதுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வச்சு பார்த்தாலுமே சரி, நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்ஸ் வச்சு பார்த்தாலுமே இது பஜாஜ் ஆட்டோ இதெல்லாமே வந்து பையிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைமில் பை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 3800 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 5700 அதாவது மோர் தென் அது லாஸ்ட் இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு டபுள். நீங்கள் எந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ உங்களுக்கு அது டபுளாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். இது மாதிரியே நம்மளுடைய டூல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருந்தாலுமே இந்த டூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இது வந்து உங்களுக்கு ஃபியரே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஏதாவது ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் மல்டிபிள் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிடே உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ க்ரீனாகவே இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அண்ட் இதை எப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இதை எப்படி வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.